மதுரையிலிருந்து நத்தம் வழியா துவரங்குறிச்சி வரைக்கும் மத்திய அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் குறிப்பாக நகாய் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு ஃபீடர் ரோடு போட்டிருக்காங்க. இந்த ஃபீடர் ரோடு ஏன் போடுறாங்கன்னா, மதுரையிலிருந்து திருச்சி மேலூர் வழியா திருச்சி வழியா சென்னை செல்கிற அந்த போக்குவரத்தினுடைய நெரிசலை குறைக்கவும், ஒரு மாற்று வழித்தடம் தலைநகரத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நத்தம் வழியாக சென்னை செல்கிற துவரங்குறிச்சி வழியாக செல்கிற அந்த ஃபீடர் ரோடுன்னு பேரு ஃபீடர் ரோடு தான். இது 4 வழிச்சாலை. இது நரேந்திர மோடி அரசாங்கத்தோட திட்டம். நாடு முழுக்க பல இடங்கள்ல ஃபீடர் ரோடு போடுறோம். அது தமிழ்நாட்டுல மதுரையில நத்தம் வழியாக போய் ரோடு. அதுல 7 கிலோமீட்டர் ஒரு உயரடுக்கு மேம்பாலம், எலிவேட்டட் காரிடார்னு சொல்றாங்களே, அது 7 கிலோமீட்டருக்கு மேல அது நீளமுள்ள ஒரு பாலம் அமைத்தது பிஜேபி அரசாங்கம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் செய்ததுக்கு ஸ்டாலின் தான் போய் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு தான் நினைச்சோம். அதை விட நல்லா ஸ்டிக்கர் ஓட்டுறாரு வெங்கடேசன். பாலம் கட்டினதுக்கும் வெங்கடேசனுக்கு என்னங்க சம்பந்தம்? மதுரை பாராளுமன்ற தொகுதி நத்த ரோட்ல 5-6 கிலோமீட்டர் சத்திரப்பட்டியோட மதுரை பார்லிமெண்டே முடியுது. அதுக்கப்புறம் அது திண்டுக்கல் பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் அது புதுக்கோட்டை தாண்டி விராலிமலை வரையா அந்த பக்கம் போயிட்டு கரூர் பார்லிமெண்ட் வரைக்கும் போவாது. அதுக்கெல்லாம் இவரு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? அப்போ மத்திய அரசு பாலம் கட்டினதுக்கு சொந்தம் கொண்டாடுகிற மார்க்சிஸ்ட் வெங்கடேசன் இன்னைக்கு மதுரையில பூரா தெருக்கல்ல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு ரோடே இல்லையே. அதுக்கு யாரு பொறுப்பு? மதுரை கிழக்கு தொகுதிக்கு வாங்க, அமைச்சர் தொகுதி எங்க இருக்கு ரோடு? மதுரையில மத்திய பகுதிக்கான வாங்க, எங்க இருக்கு ரோடு? மதுரை பூரா குப்பையே அல்லாம நாரி போய் கிடக்க, அதுக்கு வெங்கடேசன் பொறுப்பேற்றுக்கு வரா? 5 வருஷமா என்னைக்காவது மதுரையை பத்தி கவனிச்சிருக்கீங்களா? எங்க சார் மத்திய அரசு, நீங்க என்ன சார் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? மத்திய அரசு திட்டத்துல ஸ்டிக்கர் ஒட்டாங்க. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்கள் கேட்டு மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன செய்ததுன்ற மாத்திரம் பட்டியல் போட்டு அதை சொல்லுங்க பார்க்கலாம். வெங்கடேசனுக்கு வெளிப்படையா சவால். வெங்கடேசன் கோரிக்கை வச்சாருங்க, மாநில அரசு இதை செய்தது ஒன்னு சொல்லுங்க நீங்க.